ஆடை அழகா இருக்குன்னு விரும்புறான். செருப்பு கூட அழகா இருக்குன்னு என்ன செய்யணும், காலில் போற செருப்பு தானேன்னு சொல்லி 11 ரூபாய்க்கு செருப்பு எடுக்கிறோம். 150 ரூபாய் 200 ரூபாய்க்கு செருப்பு எடுக்கிறீங்கல்ல, 300 ரூபாய் 400 ரூபாய் 1000 ரூபாய்க்கு செருப்பு எடுக்கிறீங்கல்ல. அதை அவர் கேட்கிறாரு. ஒரு மனிதன் வந்து தன்னுடைய ஆடை அழகா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான், செருப்பு கூட அழகா இருக்கணும் விரும்புகிறான். இதெல்லாம் பெருமையாங்கிறாரு. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, பெருமை இருந்தா கடுகளவு இருந்தா கூட சொர்க்கம் செல்ல முடியாதுங்கிறாங்க. உடனே அவர் நினைக்கிறாரு, இப்ப நம்ம நல்ல நீட்டா சட்டை போடுறோமே, இது பெருமையோ, இதனால நம்ம சொர்க்கத்துக்கு போக மாட்டோமோ, செருப்புக்கு நிறைய செலவழிச்சிருக்கிறோமே, இது பெரிய விஷயமாயிருமோ அப்படின்னு பயந்து கொண்டு கேட்கிறாரு, இதெல்லாம் என்ன? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இன்னல்லாஹ ஜமீலுன், அல்லாஹ்வே பேரழகன், யுஹிப்புல் ஜமால், அழக விரும்புறான். அல்லாஹ் அவ்வளவு அழகா இருப்பான் பாரு மறுமையில. அல்லாஹ் அவனே அழகனா இருக்கிறதுனால எதை விரும்புறான்? அழகத்தான் விரும்புறான். ஒரு அழகான விரும்பக்கூடிய ஒரு முதலாளித்த அழகான ட்ரெஸ் போட்ட ஊழியனை தான் விரும்புவானே தவிர, பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறவானே தவிர, நீ அழகான நீட்டா இல்லைன்னு சொன்னா உன்னை தூரமா தான் நிப்பாட்டுவான். அல்லாஹ் அந்த மாதிரி விரும்புவான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னல்லாஹ ஜமீலுன், அல்லாஹ்வே பேரழகனாக இருக்கிறான், யுஹிப்புல் ஜமால், அழகாக இருப்பதை விரும்புகிறான். இது பெருமை இல்லப்பா. பெருமைண்டா என்ன தெரியுமா? அல் கிப்ரு, பெருமை என்பது பத்தருல் ஹக்கி வ கம்துன் நாஸ், உண்மையை மறுப்பதும் மற்றவர்களை மட்டமாக நினைப்பதும். இந்த ரெண்டு அம்சம் இல்லாம எவ்வளவு வேணாலும் கட்டிக்கலாம். நீங்க உயர்ந்த சட்டை போடுறது எதுக்கு? நான் நல்லா இருப்பதற்கு போடுறேன், அது பெருமை இல்லை. அப்படிதான் போச்சு. உங்களுக்கு கீழே சாதாரணமா ஒரு சட்டை போட்டிருக்கான், அவனை காட்டி முடிஞ்சு வச்சுக்க, இதான் கூடாது. நீங்க போட்டுக்கிற தப்பு இல்ல, நம்ம வீட்டை காட்டி உன் வீட்டையும் பாடுறா என் வீட்டையும் பாடுறான்னு முடிஞ்சு வச்சுக்காத. நல்ல வீட்டை கட்டிக்க, தப்பு கிடையாது. செருப்பு வத்தியா எப்படி இருக்கு வத்தியா அப்படி சொல்றது. ஒரு சின்ன மட்டமான செருப்பு வச்சிருப்பான், அவன்கிட்ட போயிட்டு செருப்பை கட்டி காட்டி வத்தியா எப்படி இருக்கு, அப்ப அவுட்டு. அப்ப நீ மற்றவனை மட்டம் தட்டுற பாரு, அங்கதான் பெருமை வருமே தவிர நல்லது அணியறதெல்லாம் பெருமை கிடையாது. நம்ம நல்லது அணியலாம், அது எதுக்கு வச்சுக்கிறேன்னு, அல்லாஹ் வந்து நம்மளை தந்திருக்கலாம், தந்ததை வெளிப்படுத்தணுமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி பண்றது. ரெண்டாவது வந்து நம்ம சத்தியத்தை யாரா எடுத்து சொல்றாங்க, கிழிஞ்ச சட்டை போட்ட வந்து என்ன செய்யலாம், நீங்க இப்படி செய்யலாமா கேட்கலாம். என்னடா நான் யாரு, நான் என்ன சட்டை போட்டிருக்கேன், நீ என்ன சட்டை போட்டிருக்க, உன் வீடு என்ன என் வீடு என்ன, என் செருப்புக்கு நீ சமமாவியா அப்படின்னு கேட்டது மறுத்தரக்கூடாது. சத்தியத்தை மறுக்காமல் இருப்பீர்களேயானால், அடுத்தவர்களை மட்டம் தட்டாமல் இருப்பீர்களேயானால், நீங்கள் எந்த மாதிரி அனுபவித்தாலும் அது என்ன கிடையாது, அது பெருமையில வராது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொன்னது சஹீஹ் முஸ்லிம்ல 131வது ஹதீஸ்ல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, இது வந்து ஒரு அனுமதி தான் கேட்கிறாரு. ஒரு ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் தந்திருக்கிற மாதிரி உன்னை காட்டணும், கடமை அது. அல்லாஹ் நமக்கு எப்படி தந்திருக்கிறான்னு என்ன செய்யணும். அப்ப நாலு ஏழை நம்மளை அணுகுவான். நானும் பிச்சைக்காரமா இருப்பட்ட எவன் என்கிட்ட கேட்பான், நான் அப்படி கோடீஸ்வரனா இருக்கேன்னு வைங்களேன், நான் அதுக்கு தகுந்த மாதிரி இருந்தா தான் நான் சாப்பிட்டு 4 நாளைக்கு என்கிட்ட கேட்பான். நானே 4 நாள் சாப்பிட்ட மாதிரி இருந்தா என்கிட்ட அவன் எப்படி கேட்பான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை பாருங்க. மாலிக் இப்னு நல்லாங்கிற ஒரு சஹாபி அவர் சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் வந்து ஒரு ஊருக்கு போறேன், வெளியூருக்கு போறேன், ஒரு மனிதன்கிட்ட போய் நான் சந்திக்கிறேன், அவனை பார்க்க போறேன், அவன் எனக்கு விருந்து தரல. அந்த காலத்துல வந்து விருந்து பணக்காரனா இருந்தாலும் விருந்து கொடுக்கறது கடமை. ஏன், கோடீஸ்வரனா இருப்பான், சோத்தையா ஒரு மாசத்துக்கு சோத்தையா கட்டிட்டு போக முடியும், ஹோட்டலா இருக்கு, ரூபாயை கொண்டு போய் சாப்பிட முடியுமா? ஒரு வெளியூருக்கு போனாங்கன்னா அந்த ஊர் மக்கள் என்ன செய்யணும், சாப்பாடு கொடுக்கணும். அந்த காலத்துல கடமையா இருந்தது. எந்த ஒரு மனுஷன் வெளியூர்ல இருந்து வந்துட்டாலும் ஹோட்டல்கள் இல்லாத காலம். அந்த காலத்துல வந்து வந்தா செத்து போயிடுவான் இல்லாட்டி. அப்ப இவர் என்ன கேட்கிறாருன்னா, நான் ஒரு வெளியூருக்கு போறேன், அந்த ஊருக்கு போனவன அந்த ஊர் மக்கள் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, எனக்கு விருந்து தரல. அதே மனுஷன் ஏன் ஊருக்கு வர்றான், நானும் அவனுக்கு விருந்து கொடுக்காம இருக்கலாமா? அவர் கேட்கிறாரு. நான் ஒரு ஊருக்கு போறேன், அவன் எனக்கு விருந்து தரல, அவன் வந்து ஏன் வீட்டுக்கு வந்துட்டான், இப்ப நான் அவன் பேசுற மாதிரி பேசி அனுப்பி ஆளை அனுப்பி விடவா, விருந்து கொடுக்கவா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அக்ரிஹி, நீ விருந்து கொடு. அவன் கொடுக்கலங்கிறக்கா நீ ஏன் கொடுக்காம இருக்கிற, அதெல்லாம் மேட்ரு. அப்படி சொல்லிட்டு அவரை பாக்குறாங்க. பார்த்தா பிச்சைக்காரன் குளத்தில் இருக்கிறவர். அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி முடிஞ்சிச்சு, டாபிக் அது இல்ல. இந்த கேள்வி கேட்டவரை பாக்குறாங்க, பயங்கரமான முசாபர் குளத்தில் இருக்கிறாரு, ஒரு அந்தஸ்தா இல்ல. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஒரு ஆணி ரசசியா, நான் வந்து ரொம்ப மட்டமான ஆடை அணிந்திருப்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள். அப்ப பாத்திரத்தை கேட்கிறாங்க, ஹல்லக மின்மாலின், காசு மண்ணெல்லாம் ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. ஏதாவது வசதிலாம், இப்ப வசதி பொருளாதாரம்லாம் எப்படிப்பான்னு கேட்கிறாங்க. ஒரு பொருளாதாரம் அப்படி இருந்து அணிஞ்சிருந்தா குற்றம் சொல்ல முடியாதுல்ல, மட்டமான ஆடை அணிஞ்சிருக்கிறாரு, அதுவும் அவருடைய கெப்பாசிட்டி, அப்ப குறை சொல்ல முடியாது.
ஒருவேளை கெப்பாசிட்டி அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறாங்க. ஹல்லக்க மிம்மாலின், எப்படி பணம் காசுலாம் எப்படி ஒன்று கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, கது குல்து மின் புல்லில் மால் கதாத்தானி, எல்லா வகையான பணம் என்கிட்ட இருக்குது. அவர் சொல்றாரு காசு பணம் எப்படின்னு கேட்ட உடனே என்ன சொல்றாரு, மினல் இப்லி வல் கனமி, ஒட்டகம் ஆடு அது இது எல்லாம் எல்லாம் தந்திருக்கிறான், எதுக்கும் பஞ்சம் கிடையாது. ஒட்டகமா கடை கடையா வச்சிருக்கிறேன், ஆடா இருக்குது, தோட்டந்துரமா இருக்கிறது, பெரிய மரங்களா இருக்கிறது, மின் குள்ளில் மாலுங்கிறாரு, எல்லா வகையிலையும் எல்லாம் எனக்கு தந்திருக்கான். ஒரு வகை ரெண்டு வகை இல்ல, நான் ரொம்ப பரக்கத்தா இருக்கிறேன், நல்ல செல்வ செழிப்போட இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஃபல் யுர அலைக்க, அப்படின்னா அது தெரியட்டும், உன்னிடத்துல தெரியட்டும்ங்கறாங்க. இருக்கிறது இங்க தெரியணும்பா, அகத்தில் முகத்துல தெரியற மாதிரி உன்கிட்ட அவ்வளவு ஒட்டகம் இருக்குன்னு உன் மூஞ்சி சொல்லணும், உன் ட்ரெஸ் சொல்லணும், உன்னுடைய ஆடை சொல்லணும், நீ அணிஞ்சுக்கிற வாட்சி சொல்லணும், நீ போட்டுக்கிற கண்ணாடி சொல்லணும், உன்கிட்ட இருக்கிறது எது காட்டணும், உன்னுடைய தோற்றம் காட்டட்டும், அது கடமை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஃபல் யுர அலைக்க, இவ்வளவு இருக்குதுல அது தெரிகிற மாதிரி நட, முசாபிர் மாதிரி நடக்காது. திருமதியில 1929வது ஹதீஸ்ல இதை பார்க்கிறோம். அப்ப இதுல என்ன விளங்குது, அல்லாஹ் நல்லா தந்திருந்தா நல்லா நீட்டா இருங்க, தராதவர்கள் கூட அதுக்கு தகுந்தவாறு நீட்டாக அழகாக இருங்கள். அழகா இருக்கிறது அல்லாஹ் விரும்புறான். அழகை எந்த காலத்திலும் செய்யக்கூடாது, விட்டுறவே கூடாது. அது மாதிரி பாருங்க, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, அத்தானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களிடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். வரும்பொழுது நாங்க எல்லாம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறோம். அதுல ஒரு ஆள் ரஜுலன் ஷாஃபன் கத் தஃபர்ரக ஷஅருஹு, தலைமுடியெல்லாம் அப்படி பறந்து அப்படியே அந்த அலங்கோலமா இருக்கும்ல, அந்த மாதிரி நிலையில் உட்கார்ந்திருந்த ஒரு மனிதனை பார்க்கிறார்கள். நாங்கெல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், எல்லாரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறோம். ஒரு ஆள் தலை மட்டும் என்ன இருக்குது, தலை அப்படியே இந்த ஒரு பரட்டையா இருக்கும்ல, அந்த மாதிரி தலையெல்லாம் களைஞ்சி ஒரு அலங்கோலமான நிலையில அவருடைய தலை இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செய்றாங்க, அமாகான எஜிது ஹாதா மாயு சக்கின் பிஹி ஷஅருஹு, இவர் தலையை படிய வைக்கிறதுக்கு உரிய பொருள் இவர் கிடைக்கலையா, சீப்பு கிடைக்கலையா, இவருக்கு என்ன கிடைக்கலையா, இது என்ன கோலம். அப்ப சபையில உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது இப்படியா பொம்மை மாதிரி வச்சிட்டு இருக்கிற, அழகா எண்ணெயை தேய்ச்சி சீவி சிங்காரிச்சு உட்காருப்பா, இது என்ன கோலம் இது அப்படின்னு சொல்லி அந்த சபையில வேற வேற விஷயத்த அவங்க கேட்கல, என்ன பேசிட்டு இருந்தீங்க அதெல்லாம் கூட கேட்கல, தோற்றத்தை பாக்குறாங்க. கோலம் சரியில் மூணு பேர்ல நீ மட்டும் எப்படி இருக்கிற, ஒழுங்கா எண்ணெய் தேய்ச்சிட்டு உட்காரு, ஒழுங்கா சீவிக்கிட்டு உட்காரு அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படியே பாக்குறாங்க, இன்னொரு நாள் பாக்குறாங்க, அழுக்கு சட்டையோட இருக்கிறாரு. ஒரு சபையில ஒரு 10 பேர் 50 பேர் 100 பேர் உட்கார்ந்துருப்பாங்க இருக்கு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, 10 பேர் 50 பேர் உள்ள சபையில பல மாதிரி இருப்பாங்கல்ல, அதுல 2 பேர்கிட்ட மட்டும் குறைய கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு ஆளுடைய தலைமுடியில குறை, இன்னொரு ஆள் போட்டிருக்கிற ட்ரெஸ்ல குறை. ட்ரெஸ்ல என்ன குறை, ஒரு ஆறுதலும் ஆகர. இன்னொரு மனிதரை பார்த்தார்கள், அலைஹி தியாபுன் வசுகத்துன், அழுக்கு ஆடை அவர் போட்டிருக்கிறார். அழுக்கு ஆடை போட்டவன பக்கால சொன்னார்கள், அமாக்கான ஹாதா எஜிதுமான் எவசில் பிஹி, இதை கழுவுறதுக்கு தண்ணி கிடைக்கல இவருக்கு, இது துவைச்சி போடுறதுக்கு தண்ணி இல்லாம இருக்கிறாரா, எவசில் பிஹி சௌபஹு, தன்னுடைய ஆடையை துவைப்பதற்கு இவருக்கு தண்ணி கிடைக்கலையா, இது என்ன கோலம் இது, அதே எப்படி அழுக்கு சட்டையோட சபையில உட்கார்ந்துருப்ப அப்படின்னு சொல்லி அழுக்கு சட்டை போடுவது இது ஆன்மீகம் கிடையாது, இது இறைவனுக்கு செய்யற தியாகம் கிடையாது. நீட்டா உட்காரு சபையில அலங்கரிச்சிட்டு வா, டெய்லி துவச்சி கண்டையாலும் கசக்கி கட்டுங்கிறான். பழமொழியை தமிழ்ல சொல்றான், கண்டையா இருந்தாலும் பரவாயில்ல கசக்கி தான் கட்டணும், அழுக்க கட்டக்கூடாதுன்னு சொல்லி. அப்ப இது அபூதாவுதுல 3540வது ஹதீஸ் நம்ம பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் என்னத்தை நம்ம காட்டுது, ட்ரெஸ் அழகா இருக்கணும், தலைமுடி பிடிச்சு அப்படி நீட்டா இருக்கணும், ஏனோ தானோ என்னோ யாருக்கும் விருந்து மாதிரி என்ன செய்யக்கூடாது, நம்ம நடவடிக்கைகள் இருக்கக்கூடாது, கோலம் இருக்கக்கூடாது என்பதில் எல்லாம் இது கவனிக்கிறது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, ஒரு பையன் சின்ன பையன், அந்த சின்ன பையனுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, பாதி சிரைச்சி பாதி சிரைக்காம விட்டுருக்காங்க. தலைமுடியில ஏதோ ஒரு நேர்த்தி கிடம்பல இருக்கு, அது அந்த காலத்து அறியாமை காலத்துல என்ன நேர்த்தி கிடந்து தெரியல, பாதி சிரைச்சிருக்கு பாதி சிரைக்காம இருக்கிறது. அதை பார்த்து நினைச்சாங்க, இஹ்லிகூஹு குல்லஹு அவ்த்ருகூஹு குல்லஹு, வச்சா முழுசா வை, இல்லாட்டி முழுசா சிரை. இது என்ன கோலம், அசிங்கம், பார்த்தால வெறுப்பான இல்லையா, ஒருத்தர் கிண்டல் பண்ணுவான் இல்லையா, இந்த குழந்தைய கிண்டலுக்கு நீ ஆளாக்கலாமா, குழந்தைய குடுமி வச்சு விடுறது, இங்கிட்டு கொஞ்சம் சிரைக்கிறது, இங்கிட்டு கொஞ்சம் பல மாதிரிலாம் என்ன செய்யறாங்க, குழந்தைக்கு நேர்த்தி கடன்கிற பேர்ல அந்த மாதிரி தெருவு நடமாட விட்டுறாங்க. இதெல்லாம் ஒரு நல்ல பழக்கமா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கண்டிக்கிறத பார்க்கிறோம். அதே மாதிரி சில பேர் வயசான காலத்துல நரைச்சி போய் வெள்ளேர்ந்து பணங்கப்பட்ட மாதிரி இருக்கும், அது என்ன செய்யறது, அது இதெல்லாம் 100 இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ்களை காரணமா வச்சுக்கிட்டு இது அல்லாஹ்வுடைய ஒளி பிரகாசம் அடிக்குது அப்படி எல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அது மார்க்கத்தில் அப்படி இருக்கு நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் என்ன சொல்லுது, அதை மாத்து, ஸ்டைல் ஆயிரி. எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தகப்பனார் அபூ குஹாஃபா,
அவரை வந்து கூட்டிட்டு வர்றாங்க வயசான காலத்துல. அபூபக்கர் ரசூலுல்லாஹ்வுக்கு ஈக்குவலான வயசு. வாப்பான்னா நீங்க பாத்துக்கிறங்க, ஒரு 20-25 வயசு கூட இருப்பாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் விட 25 வயசு கூடின ஒரு ஆள் எப்படி இருப்பாரு? தலையெல்லாம் வெள்ளை வெள்ளேர்ந்து இருக்கு, தலை முடியெல்லாம். அந்த மாதிரி கூட்டிட்டு வர்றாங்க. வந்தவொடனே என்ன